Anu was singing. Anu பாடிக்கொண்டு இருந்தால். Anu பாடிக்கொண்டு இருந்தால். இது பாருங்க இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள் தான். Singular plus was plus verb third form. Anu singular வந்திருக்கு, was ஸ்ட்ரக்சர்ல இருந்து, singing verbல வந்திருக்கு, third form இருக்கணும், third form தான் இருக்கு. So Anu பாடிக்கொண்டு இருந்தால். இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த was இருக்கு இல்லையா, wasக்கு பக்கத்துல நாட் போடணும். was இருக்கு இல்லையா, wasக்கு பக்கத்துல நாட் போடணும். இங்க பாருங்க singular plus was not plus verb third form. அது ஸ்ட்ரக்சர். இல்லைன்னு சொல்லும் பொழுது no, Anu was not singing. No, Anu was not singing. இல்லை, Anu பாடிக்கொண்டிருந்திருக்கவில்லை. இதுதான் நீங்க Anu singular இருந்து Anu was not ஸ்ட்ரக்சர்ல தான் வந்திருக்கு, சிங்கிங் verb-ல வந்திருக்கு, third form இருக்கணும், third form தான் இருக்கு. சரி, இப்போ நீங்க எழுதும்போது தமிழ்ல இருக்கு, டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பாடிக்கொண்டிருந்திருக்கவில்லைன்னு தான் வரும். எப்படி? பாடிக்கொண்டிருந்திருக்கவில்லை, பாடிக்கொண்டிருக்கவில்லைன்னு போட்டக்கூடாது. எப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தப்பு பண்றாங்க. பாடிக்கொண்டிருக்கவில்லைன்னு வராது, பாடிக்கொண்டிருந்திருக்கவில்லைன்னு வரும். பாடிக்கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு சொன்னா இது பிரசன்ட் டென்ஸ். அதாவது Anu is not singing, Anu is not singing என்ன, அதுக்குதான் என்ன வரும், அதுக்குதான் Anu பாடிக்கொண்டு இருக்கவில்லைன்னு வரும். இங்க வாஸ் இருக்கிறதுனால இருந்திருக்கவில்லைன்னு வரும். அப்பதான் இது பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. இப்ப நான் அடுத்து எழுத போறது நெகட்டிவ் எழுதுறேன். நெகட்டிவ் கொஸ்டினையும் அப்படியே பார்த்துங்க. ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. Not plus verb third form. இங்க not singing பாடிக்கொண்டிருந்திருக்கவில்லையா? Was Anu not singing? Was Anu not singing? Anu பாடிக்கொண்டிருந்திருக்கவில்லையா? Anu பாடிக்கொண்டிருந்திருக்கவில்லையா வரும். இது நெகட்டிவ் கொஸ்டின். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வேர் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். இதோட இதை முடிக்கிறது. இப்போ வேர் பார்க்கலாம். வேர் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறது எப்படி, ஆன்சர் பண்றது எப்படிங்கிற. இப்போ வாஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், இந்த வேர் பார்க்குறோம். வாஸ் சிங்குலருக்கு, வேர் ப்ளூரலுக்கு. இப்போ வாஸ் யூஸ் பண்ணி சில கொஸ்டின் சொல்றேன் கவனிங்க. இப்போ வாஸ் மாலா ஸ்கிப்பிங்? எஸ், மாலா வாஸ் ஸ்கிப்பிங். நோ, மாலா வாஸ் நாட் ஸ்கிப்பிங். Was Kumar jumping? Yes, Kumar was jumping. No, Kumar was not jumping. Right. அடுத்தது was Meena waiting? Yes, Meena was waiting. No, Meena was not waiting. Was the TV working? Yes, the TV was working. No, the TV was not working. Was the crow flying? Yes, the crow was flying. No, the crow was not flying. இது போல நிறைய क्वेश्चन சொல்லிட்டே போலாம். இப்போ கவனிங்க, இப்போ வேர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். were they singing? எப்படி? were they singing? இப்போ ஒண்ணுப்பா, நம்ம எந்த செயல் செஞ்சாலும் ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம் தெரியணும். எந்த செயல் செஞ்சாலும் ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம் அப்படின்னு தெரியணும். பாருங்க, வாஸ்ன்றதை எதுக்கு யூஸ் பண்ணோம், சிங்குலருக்கு யூஸ் பண்ணோம், வேர்ன்றதை யூஸ் பண்ணோம், ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணது போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் நம்ம யூஸ் பண்றதுக்கு. இங்க ஏன் நான் டே போட்டிருக்கேன், ப்ளூரல் ஏன் போட்டிருக்கேன், இங்க வேர் போட்டிருக்கு. எங்க ஏன் தேர்ட் ஃபார்ம் போட்டிருக்கேன், இது என்ன டென்ஸ், அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனால நான் இங்க என்ன போட்டிருக்கேன், தேர்ட் ஃபார்ம் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம் தெரியணும். நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல நிறைய விஷயங்கள் வந்து ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்னு கூட தெரியாம நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் செய்வாங்க, ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்ன்றது கூட தெரியாது, பிளைண்டா செய்வாங்க. அதாவது குருட்டுத்தனமா அப்படியே செய்வாங்க. அது ரொம்ப தப்பு. கட்டுறோம், வாட்ச் எதுக்கு கட்டுறோம், நேரம் பார்க்கறதுக்கு வாட்ச் கட்டுறோம். அடுத்தது இப்போ வண்டி வாங்குறோம், ஸ்கூட்டர் வாங்குறோம்னு வச்சுங்களேன். ஸ்கூட்டருக்காக வாங்குறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போய் சேர்றதுக்காக வாங்குறோம். இப்போ பல விஷயங்கள் வந்து இப்போ டிவி வாங்குறோம் அப்படின்னா டிவி எதுக்கு, பொழுதுபோக்குக்காக வாங்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பர்பஸ் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கணும்.
இப்போ அந்த மாதிரி மீன் அதெல்லாம் வரணும்னா கொஞ்சம் படிச்சவங்க நீங்க தான் வந்து அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யணும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். இப்போ இந்தியாவில் வந்து பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது போல இருக்கு, நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லலாம்னு வச்சுங்களேன். இதை வந்து நிறைய பேர் இதை வந்து தன்னுடைய சொந்த ஆதாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. இப்போ சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இது போல கேட்கலாம் என்ன ஆகும் என்ன ஏதுன்ட்டு. இப்போ ஒரு கட்சி தொண்டை என்ன பண்ணிருந்தா கொடி, அதாவது கட்சி கொடி என்ன பண்ணா என்ன நட போறான், கட்சி கொடி என்ன பண்றான் ஒரு இடத்துல நட போறான். அவன் தலைவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த தம்பி தொண்டா இதனுடைய உயரத்தையும் நீளத்தையும் அளந்துரு அப்படின்னு. இவன் என்ன பண்ணான்னா ஒரு மீட்டருக்கு குழி நோண்டி ஒரு குழி நோண்டி ஐ மீன் கொடி நடுறதுக்கு முன்னாடி நீளத்தை அளந்துட்டான். கொடியினுடைய நீளத்தை அளந்துட்டு திருப்பி என்ன பண்ண நட்டுட்டு அந்த ஒரு மீட்டர் இருக்குல்ல ஆழம் அதை நட்டுட்டு அது கம்பத்து மேலே ஏறி வயலில் அழுகிறான். இந்த அந்த வயலில் போயிட்டு இருந்தோம், போய் கூப்பிட்டு என்னப்பா அந்த மாதிரி பண்ற, நீளத்திலிருந்து குழியினுடைய ஆழத்தை நீ கழிச்சிட்ட அப்படின்னு சொன்னா அதானே உயரமே அப்படின்ட்டு. அது அவன் சொல்லியிருக்கான், எங்க தலைவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி இந்த நீள தலைக்கு சொன்னாரு, உயர தலைக்கு சொன்னாரு, அதான் நான் அளந்தேன் அப்படின்னு. உடனே இவன் என்ன பண்ண நேரம் போய் அவங்க தலைவர்கிட்ட போய் கேட்கிறான், என்ன தலைவர் இந்த மாதிரி ஒரு தொண்டை வச்சுட்டு இருக்கேன், நீளத்தை என்ன பண்றான், நீளத்தை கீழே வச்சு அளந்துட்டான், அப்புறமா பாத்தீங்கன்னா உயரத்தை வந்து நட்ட பிறகு மேலே ஏறி அளக்குறான், இந்த குழியுடைய ஆழத்தை கழிச்சிட்டானா அதானே அப்படின்னு. அதுக்கு தலைவர் என்ன சொன்னா, இது அவனுக்கு தெரியாத இருக்க வரைக்கும் தான் நான் தலைவனா இருக்க முடியும், இது அவனுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ என்ன. அப்புறம் அதான் வந்து இதை பாத்தீங்களேன், இதுல தெரிஞ்சதுன்னு சொன்னா என்ன சொன்னோம், யார் இது என்ன சொன்னாலும் பாத்தீங்கன்னா பிளைண்டா செய்ய வேண்டியது, என்ன ஏதுன்னு தெரியாம கேட்டுருக்கோம்ல. ரைட், இப்ப கவனிங்க, அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது, நீங்களாம் படிச்சவங்க. சரி, இப்போ where plus p plus verb third form. where they singing, where plural தான் யூஸ் பண்ணோம். where they singing, where structure வந்திருக்கு, they plural வந்திருக்கு, singing verb வந்திருக்கு, third formல இருக்கணும், third formல தான் இருக்கு. சரி, அதாவது என்ன மீனிங் வரும், அவர்கள் பாடிக்கொண்டு இருந்தார்களா, அவர்கள் பாடிக்கொண்டு இருந்தார்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் இறந்த காலத்துக்கு வைக்கிறது தான். அதாவது இறந்த காலத்துல நடந்துகிட்டு இருந்த செயலை இப்ப கேட்கறது, இறந்த காலத்துல நடந்துகிட்டு இருந்த செயலை இப்ப நம்ம கேட்கறது, இதை யூஸ் பண்ணி. இதுக்கு பதில் பாருங்க, இந்த தே முன்னாடி கொண்டு போனா பதில் ஆயிடும் பாருங்க. எஸ் தே வேர் சிங்கிங், ஆம் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். கவனிங்க, எஸ் தே வேர் சிங்கிங், ஆம் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஸ்ட்ரக்சர் பாருங்க, p plus verb were, p plus were plus verb third form, p plus were plus verb third form. இந்த p என்ன plural, p plural. இப்ப பாருங்க, they எங்கே வந்திருக்கு, p ஆப்ஷன் they வந்திருக்கு, were எங்கே வந்திருக்கு, ஸ்ட்ரக்சர்ல இருந்து were வந்திருக்கு, singing எங்கே வந்திருக்கு, verbல இருந்து singing வந்திருக்கு, third formல இருக்கணும், so third formல தான் இருக்கு. பாருங்க, ஆம் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள், என்ன கிடைச்சிருக்கு இப்போ, ஆம் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். அடுத்து பாருங்க, இது எஸ், நோன்ற பதில் பாருங்க, p plus were not plus verb third form, p plus were not plus verb third form. No, they were not singing. இங்க என்னன்னா வேர்க்கு பக்கத்துல ஒரு நாட் போடணும். எப்படி, வேர்க்கு பக்கத்துல ஒரு நாட் போடணும் பாருங்க. No, they were not singing, இல்லை அவர்கள் பாடிக்கொண்டிருந்திருக்கவில்லை. என்ன மீனிங் வரும், இல்லை அவர்கள் பாடிக்கொண்டிருந்திருக்கவில்லை இப்படின்ற மீனிங் வரும். கவனிங்க, no they were not singing. ஓகே, திரும்பி படிக்க, were they singing, yes they were singing, no they were not singing, இல்லை அவர்கள் பாடிக்கொண்டிருந்திருக்கவில்லை. இப்ப நான் எழுத போறது நெகட்டிவ் क्वेश्चन, கவனிங்க, ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட். Negative question ரொம்ப simple. Sorry, கவனிங்க, that plus t plus not, அதாவது verb க்கு முன்னாடி not வரும், முதல்லயே ஒன்று சொல்லிருக்கேன். கவனிங்க,
were they not singing? எப்படி were they not singing? அவர்கள் பாடிக்கொண்டிருந்திருக்கவில்லையா? எப்படி அவர்கள் பாடிக்கொண்டிருந்திருக்கவில்லையா அப்படின்ற மீனிங் கிடைக்கும். இதாப்பா நெகட்டிவ். அப்புறம் இன்னொன்று இதனையும் கவனிக்கணும். இந்த வேர் இருக்குல்ல, வாட்ஸுக்கும் வேருக்கும் மீனிங் கிடையாது. வாட்ஸுக்கும் வேருக்கும் மீனிங் கிடையாதுப்பா. என்னன்னா கவனிங்க, ஒரே உச்சரிப்பதோ ஒன்ன மாதிரி இருக்கு. ஐ மீன் உச்சரிப்பு ஒன்ன மாதிரி இருக்கும், ஆனா அர்த்தங்கள் வெவ்வேறு. உச்சரிப்பு ஒன்ன மாதிரி இருக்கும், அர்த்தங்கள் வெவ்வேறு. கவனிங்களேன், இதான் இப்ப நீங்க எழுதி போறது. நான் மேல எழுதிக்கிறது என்னது, இந்த வேற தான் எழுதிருக்கேன். இதான் எழுதிருக்கேன். சரி, உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் முன்னாடி சொல்லிட்டேன் இதுக்கு மீனிங் கிடையாது, இப்பவும் சொல்றேன் இதுக்கு மீனிங் கிடையாது. ஆனா இப்படி ஒரு வேலை இருக்கு, இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த வேலைக்கு எந்த பார்த்தோம், எங்கே, இதுவும் வேற தான், இதுவும் வேற தான். இந்த வேலைக்கு என்ன அர்த்தம், எங்கே அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வேலை இருக்கு, இன்னொரு வேலை இருக்கு. இது என்னது, இந்த வேலை என்ன தெரியுமா? சோ இந்த வேலை அப்படின்னா பொருள் அப்படின்னு அர்த்தம். என்னது, பொருள். நீங்க நிறைய கடைகள் நீங்க பாத்துக்கலாம். ஹார்ட்வேர் ஷாப் பாத்துருக்கீங்களா? ஹார்ட்வேர் ஷாப் முன்னாடி ஹார்ட் போட்டிருப்பான், இது போட்டிருப்பான், ஹார்ட்வேர் ஷாப்னு போட்டிருப்பான். பாத்துருக்கீங்களா? முன்னாடி என்ன போட்டிருப்பான், இப்படி போட்டிருப்பான், ஹார்ட்வேர் ஷாப். ஹார்ட்னா என்ன, முதல்ல ஹார்ட்னா என்ன, கடினமான. ஹார்ட்னா என்ன, கடினமான. வேர்னா என்ன, பொருள். கடினமான பொருட்கள் விற்கும் கடை அப்படின்ற மீனிங். அது பாத்தீங்கன்னா என்ன நினைப்பான், ஆணி, நட்டு, போல்டு அந்த மாதிரி நிறைய விற்பான். ஹார்ட்வேர் ஷாப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வேலை பாருங்க. ஸோ இந்த வேலைக்கு என்ன அர்த்தம், பொருள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வேலை இருக்கு, அது தெரியுமா? இன்னொரு வேலை தெரியுமா உங்களுக்கு? உங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வேலை தெரியுமா? வேலைனா என்ன, அணிந்து கொள்றது. சரி, இப்போ ஐ எம் வேரிங் a shirt. நான் ஒரு சட்டை அணிந்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் வேரிங் a shirt. இதான் வேற. இது எங்க தெரியுமா இருக்கும்? நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்து தெரியுமா, ஸ்ட்ராங்கா லிஸ்ட் கொடுத்து தெரியுமா? அந்த லிஸ்ட்ல இது இருக்கும். அந்த லிஸ்ட்ல வேற கொடுத்து பாருங்க. பாருங்க, இந்த வேருக்கு இதுக்கு மீனிங் கிடையாது, இந்த வேருக்கு மீனிங் இருக்கு. அர்த்தம் என்ன, எங்கே என்ற கேள்வியா வரும். இந்த வேருக்கும் மீனிங் இருக்கு. இது என்னன்னு சொன்னா சொன்னேன், பொருள் அப்படின்னு சொன்னேன். இந்த வேர் அப்படின்னா இது வந்து அணிந்து கொள்றது, போட்டுக்கொள்றது மீனிங். பாருங்க, ஒரே உச்சரிப்பு வெவ்வேறு வார்த்தைகள் வெவ்வேறு அர்த்தங்கள். ஒரே உச்சரிப்பு வெவ்வேறு வார்த்தைகள் வெவ்வேறு அர்த்தங்கள். ஆல்ரைட். ஸோ இதோட என்ன பண்றேன், இப்போ இதை முடிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூ டென்ஸ். அடுத்தது என்ன இருக்கு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இனிமேல் அதெல்லாம் ரொம்ப ஈஸிப்பா. இனிமேல் அதெல்லாம் ரொம்ப ஈஸி. கவனிங்க, பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. என்னது, ஹேட். பாக்ஸ்ல போட்டுருக்கோம் பாருங்க, ஹேட். ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, கவனிங்க. சிங்குலரா இருந்தாலும் ஹேட் யூஸ் பண்ணணும், ப்ளூரலா இருந்தாலும் ஹேட் யூஸ் பண்ணணும். இதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்ன பாத்தீங்க, ஹேவ் யூஸ் பண்ணணும், ப்ளூரலுக்கு ஹேவ், சிங்குலருக்கு ஹேவ். ஆனா இங்க சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் ஹேட் மட்டும் இருக்கு. இப்ப கவனிங்க, இப்போ பிரபுன்றது எங்க இருந்து இருக்கு, பிரபுன்றது எங்க இருந்து இருக்கு, சிங்குலர்ல இருந்து பிரபுவும் இருக்கு. ரைட்டா? நம்ம ப்ளூரல்ல இருந்து கொண்டு வந்துடலாம், ப்ளூரல் தான் நம்ம கொண்டு வரலாம். நான் சிங்குலர்ல இருந்து பிரபு கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஹேட் போட்டிருக்கேன், ஹேடுக்கு மீனிங் கிடையாது. ஹேடுக்கு பக்கத்துல வேர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஃபிஃப்த் ஃபார்ம்ல இருக்கணும். பாருங்க, சீன் போட்டிருக்கேன், சீன் ஃபிஃப்த் ஃபார்ம்ல இருக்கணும். ஹேடுக்கு பக்கத்துல யூஸ் பண்ற வேர்ப் ஃபிஃப்த் ஃபார்ம்ல இருக்கணும். கவனிங்க, சீன் இருக்கு. ரைட்டா? ஓகே. அப்போ பிரபு ஹேட் சீன், பிரபு ஹேட் சீன். அதாவது பிரபு பார்த்திருந்தான் அப்படின்னு வரும். எப்படி, பிரபு பார்த்திருந்தான் அப்படின்னு வரும். கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப சிம்பிள், இந்த ஹேடை முன்னாடி கொண்டு வந்துடும். ஹேடை முன்னாடி கொண்டு வந்தா கொஸ்டின் கிடைச்சிடும். ஹேட் பிரபு சீன், ஹேட் பிரபு சீன். பிரபு பார்த்திருந்தானா? எஸ், பிரபு ஹேட் சீன். ஆம், பிரபு பார்த்திருந்தான். நோ, பிரபு had not seen. No, பிரபு had not seen. இல்லை, பிரபு பார்த்திருந்திருக்கவில்லை. That's all. இல்லை, பிரபு பார்த்திருந்திருக்கவில்லை. இவ்வளவுதான் விஷயம். அப்புறம் இன்னொன்னு,
இன்னொரு விஷயம் என்ன, இது நம்ம வழக்கத்துல அதிகமா பயன்படுத்த மாட்டோம். இந்த ஹேட் இருக்கு இல்லையா, ஹேடை யூஸ் பண்ணி நம்ம பேச தெரியாத நடைமுறையில இந்த ஹேடுங்கிற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் புக்கு நீங்க எங்கே புக்லாம் இருக்குல்ல, உங்க சப்ஜெக்ட் புக்கோ அப்படி இல்லை நியூஸ் பேப்பர் மேக்சின்ஸ் இந்த மாதிரி எதில் எடுத்து பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல 2 இடத்துல தான் வரும், அதிகமா வராது. இப்போ இதுக்கு ஸ்ட்ரக்சர் எழுதி போட்டு ஆன்சர் ரைட். இப்போ அடுத்து பார்க்க போறது ஹேட் பார்க்க போறோம்ப்பா. இந்த ஹேட் சொன்னோம் இல்லையா, ஹேட்ன்றது என்ன, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஹேட்ன்றது என்ன, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இப்போ ஹேட் பாருங்க, சிங்குலருக்கும் ஹேட் தான் யூஸ் பண்ணணும், ப்ளூரலுக்கும் ஹேட் தான். ஹேட் பிளஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் verb. verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, இதை கவனிங்க. இப்போ ஹேட் ஸ்ட்ரக்சர், ஹேட் பிரபு சீன், ஹேட் பிரபு சீன், பிரபு பார்த்திருந்தானா. ஹேட் எங்கே வந்திருக்கு, ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஹேட் வந்திருக்கு. பிரபு எங்கே வந்திருக்கு, சிங்குலர் இருந்து பிரபு வந்திருக்கு. சீன் எங்கே வந்திருக்கு, வேர்ப்ல இருந்து சீன் வந்திருக்கு. கவனிங்க, பிரபு பார்த்திருந்தானா அப்படின்னு வரும். ஆன்சர் பண்ணும்பொழுது இந்த பிரபுவை முன்னாடி கொண்டு வந்தா பதில், பிரபுவை முன்னாடி கொண்டு வந்தா பதில் கிடைக்கும். கவனிங்க, சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் ஹேட் பிளஸ் verb ஃபிஃப்த் ஃபார்ம். verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஃபிஃப்த் ஃபார்ம்ல இருக்கணும். Yes, பிரபு had seen. சொல்லுச்சா, yes, பிரபு had seen. பிரபு சிங்குலர்ல வந்திருக்கு, had ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு, seen verbல வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஃபிஃப்த் ஃபார்ம்ல இருக்கணும். இதுவும் இருக்கு. இதெல்லாம் எங்க தெரியுமா இருக்கும், சீன்ல எங்க இருக்கும், தட் இஸ் உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்கும் தெரியுமா, அந்த லிஸ்ட்ல எடுத்து பாருங்க. சீக்கு சி சா சீன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதான் இது. ஓகே, கவனிங்க. இல்லைன்னு சொல்லும் போது எப்படி வரும்னு சொன்னா, இல்லைன்னு சொல்லும் பொழுது சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் had not. பாருங்க, நாட் போடணும், had பதில had not பிளஸ் verb ஃபிஃப்த் ஃபார்ம். No, பிரபு had not seen. No, பிரபு had not seen. அதாவது பிரபு பார்த்திருந்திருக்கவில்லை, பிரபு பார்த்திருந்திருக்கவில்லை அப்படின்னு இங்க பாருங்க. நாட் எங்க போடணும், ஹேடுக்கு பக்கத்துல நாட் போடணும். No, பிரபு had not seen. இல்லை, பிரபு பார்த்திருந்திருக்கவில்லை அப்படின்னு கிடைக்கும்பா. இதான். இப்போ நெகட்டிவ் எது, அதையும் பார்த்துக்குங்க. நெகட்டிவ் தெரியலவங்களுக்கு வழக்கம் போல நம்ம நெகட்டிவ் எழுதுமே. கவனிங்க, had Prabhu not seen, had Prabhu not seen. பிரபு பார்த்திருந்திருக்க இல்லையா, பிரபு பார்த்திருந்திருக்க இல்லையா அப்படின்னு கிடைக்கும்பா. இதுதான் நெகட்டிவ். சரியா, நான் முதலே சொன்ன போல இந்த ஹேட் வந்து நடைமுறையில அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. டிட் யூஸ் பண்ணுவாங்க, வாட், வேர், இந்த 3 அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஹேடை யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து வர போறதும் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் கவனிங்க, எப்பாவது ஒரு முறை வந்தா கூட அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அடுத்து நான் எழுத போறது அடுத்த டென்ஸ் என்ன இருக்குது, இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்ல, அடுத்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போறது. பார்க்க போறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போறது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஒரே ஒரு கொஸ்டின் தான், had been யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டென்ஸை எப்ப யூஸ் பண்ணணுன்றதையும் சொல்லிடுறேன். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டென்ஸை எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ ஒரு செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு, எப்படி ஒரு செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு இறந்த காலத்திலேயே முடிஞ்சிருக்கணும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தொடர்ந்து அந்த செயல் நடந்துகிட்டே இருந்திருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த செயல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கணும். அதாவது இறந்த காலத்துல ஆரம்பிச்சு இறந்த காலத்திலேயே முடிஞ்சிருக்கணும். ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு அந்த செயல் என்ன நடந்திருக்கணும். அப்படி இருந்தாதான் had been யூஸ் பண்ணோம். இப்படி சொன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தான் புரியும். இதே நான் எக்ஸாம்பிள் கொடுத்தலாம், ரொம்ப ஈஸியா புரியும். அதாவது என்ன சொன்ன, இப்போ ஒரு செயல் ஆரம்பிச்சு, ஒரு செயல் என்ன பாஸ்ட் டென்ஸ்ல ஆரம்பிச்சு என்ன
ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல முடிஞ்சிருக்கணும்னு வச்சுங்களேன். பாஸ்ட் டென்ஸ்ல ஆரம்பிச்சு ஒரு இதுக்குள்ள அப்படியே நடக்குது, அந்த சைடு நடந்துகிட்டே இருந்து ஒரு பாயிண்ட்ல முடிஞ்சிருக்கு. நம்ம இந்த இடத்துல இதை பத்தி பேசுறோம், இந்த இடத்துல இதை பத்தி நம்ம என்ன பண்றோம் பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டியூரேஷன் இருக்குல்ல, இதான் இது இருக்குல்ல, இந்த டியூரேஷனுக்கு தான் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இந்த ஹேட் பீன் யூஸ் பண்ணி சொல்றீங்க. கவனிங்க, எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியா தான் கொடுக்குறேன். இப்போ நம்ம இவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம சுதந்திரம் சுதந்திரத்துக்காக நம்ம பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டோம். அப்போ இந்த சுதந்திர போராட்டம் பல ஆண்டுகள் நடந்துகிட்டே இருந்தது. சுதந்திர போராட்டம் பல ஆண்டுகள் நடந்துகிட்டே இருந்தது. எப்போ ஒரு முடிவுக்கு வந்தது? 1947, அதாவது சுதந்திரம் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம சுதந்திரத்துக்கு போராடல. என்ன இப்போ என்ன சொல்றோம்னா, நாம் சுதந்திரத்திற்காக, நாம் விடுதலைக்காக 1947 வரையில் போராடி கொண்டே இருந்தோம் சொல்லலாமா? நாம் விடுதலைக்காக 1947 வரையில் போராடி கொண்டே இருந்தோம். ஆனா இப்ப செய்யல, பல ஆண்டுகள் 47க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் வந்து நம்ம போராட்டத்துக்கு, இந்த விடுதலைக்காக பாடுபட்டிருக்கோம் பாருங்க. அப்ப பாருங்க, இந்த செயல் முடிஞ்சு போச்சு, இறந்த காலத்துல தான் ஆரம்பிச்சு. அது 1947, இப்ப 95க்கு இறந்த காலம் தானே. கவனிங்க. ஸோ இது ஒன்று சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 11 வருடங்கள் வந்து ஆட்சி செஞ்சார். அப்போ 11 வருடங்கள் பாத்தீங்கன்னா நம்ம யாருமே அவ்வளவு அதிகமா யாரும் தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி செய்யல. அப்ப நீங்க என்ன சொல்லலாம், எம்ஜிஆர் 11 வருடங்களாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்லலாமா? இப்ப ஆட்சி செய்த அந்த 11 வருடங்கள் முடிஞ்சு போச்சு என்ன. ஸோ 11 வருடங்கள் ஆட்சி செய்து கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ போன வாரம் பாருங்க, கடந்த வாரம் முழுவதும் மழை பெய்து கொண்டே இருந்தது சொல்லலாமா? கடந்த வாரம் முழுவதும் மழை பெய்து கொண்டே இருந்தது. ஸோ அப்ப என்ன சொல்லலாம், it was raining last week. It was raining last week. தான் வருது. அப்ப என்ன சொல்லலாம், it has been raining throughout last week. It has been raining throughout last week அப்படின்னா மழை கடந்த வாரம் முழுவதும் பெய்து கொண்டே இருந்தது. ஆனா இப்ப பெய்யல. ஒரு வாரம் போன வாரம் ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது, அது சொல்றது என்ன. இப்ப வந்து குழந்தை நீண்ட நேரமாக அழுது கொண்டே இருந்தது. இப்ப என்னன்னா, உங்க அம்மா என்ன சொல்றாங்க, குழந்தைய பாத்துக்கணும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா குழந்தை அவங்க போன உடனே பாத்தீங்கன்னா குழந்தை அழ ஆரம்பிச்சது. நம்ம எவ்வளவு சொல்லி பாக்குறோம் கேட்கல. அவங்க வந்து அவங்க வராங்க, வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அழுத நிறுத்துச்சு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அந்த அம்மா கிட்ட, குழந்தை ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருந்தது. நம்ம தமிழ் இப்படி பேசுவோம். கரெக்டா சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும், குழந்தை நீண்ட நேரமாக அழுது கொண்டே இருந்தது அப்படிதான் சொல்லணும். இந்த மாதிரி சொல்ல மாட்டோம். குழந்தை ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருந்தது, அது போய் என்னன்னு பாருங்க. ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அந்த டென்ஸ் தான் அது. அந்த சமயத்துல தான் வந்து ஹேப்பி யூஸ் பண்ணணும். கவனிங்க, ஒரு செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு இறந்த காலத்துலயும் முடிஞ்சிருக்கணும். ஆனா ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் நடந்திருக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நடந்திருக்கணும். அப்போ ஹேப்பி போடலாம். இப்போ இதை பாருங்க, படிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஹேப்பின் இருக்கு இல்லையா, ஹேப்பின் சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். ஹேப்பின் அப்படி சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ சிங்குலர் ஆர் ப்ளூரல் போட்டிருக்கேன். ஹீனா என்ன, அவன். எங்க எடுத்திருக்கேன், சிங்குலர்ல இருந்து அவன் எடுத்திருக்கேன், சிங்குலர்ல இருந்து ஹீ எடுத்திருக்கேன். அடுத்து ஹேட் பீன் போட்டிருக்கேன், இங்க வெயிட்டிங். அப்ப என்ன அர்த்தம்னா, he had been waiting அப்படின்னா, he had been waiting தான் அவன் காத்துக்கொண்டே இருந்தான் அப்படின்னு வரும். பாஸ்ட் டென்ஸ், காத்துக்கொண்டே இருந்தான். கொஸ்டின் வேணும்னா ரொம்ப சிம்பிள், இந்த ஹேட முன்னாடி கொண்டு வந்தா கேள்வி கிடைச்சிரும். had he been waiting அப்படின்னா அவன் காத்துக்கொண்டே இருந்தானா என்ன ஆயிடும், அவன் காத்துக்கொண்டே இருந்தானா அப்படின்னு ஆயிடும். நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க, yes he had been waiting, ஆம் அவன் காத்துக்கொண்டே இருந்தான். no சொல்லும்போது no he had, not இங்க போடணுமா, no he had not been waiting, இல்லை அவன் காத்துக்கொண்டே இருந்திருக்கவில்லை அப்படின்னு வரும். எப்படி, இல்லை அவன் காத்துக்கொண்டே இருந்திருக்கவில்லை அப்படின்னு வரும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா,
இதுல இந்த ஹேபிட் வந்து இதுவும் அதே போலதான். நடைமுறையில எப்பாவது ஒரு முறை தான் யூஸ் பண்ணுவோம். நடைமுறையில எப்பாவது ஒரு முறை தான் இந்த ஹேபிட் யூஸ் பண்ணுவோம். அடிக்கடிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் இதை கவனிச்சுங்க. இப்ப நான் எழுத போறது ஸ்ட்ரக்சரும் அதை எப்படி ஆன்சர் பண்ணுவோம் எழுதி போடுறோம். ஸோ கடைசியா பாஸ்ட் டென்ஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போறோம். இந்த லாஸ்ட் இதுல ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. என்னன்னா முதல்ல சொன்னவங்களுக்கு ஹேட் பீன் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். என்னது ஹேட் பீன் யூஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னேன். கவனிங்க. இப்போ ஹேட் பிளஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் பீன். ஹேட் பிளஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் பீன் பிளஸ் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். சரி கவனிங்க. ஹேட் ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கு. he சிங்குலர் he எடுத்துருக்கேன். நீங்க ப்ளூரல்ல இருந்து கூட எடுத்துக்கலாம். he எடுத்துருக்கேன். அடுத்து பீன் ஸ்ட்ரக்சர்ல இருந்து பீன். வெயிட்டிங் இங்க இருந்து இருக்கு. verbல இருந்து வெயிட்டிங் வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். தேர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. so had he been waiting, had he been waiting அப்படின்னா அவன் காத்துக்கொண்டே இருந்தானா. பாருங்க, அவன் காத்துக்கொண்டே இருந்தானா இப்படின்னு வரும். இது क्वेश्चन. பதில் கேட்கும் பொழுது இந்த ஹீ இருக்குல்ல, ஹீய முன்னாடி கொண்டு போனா பதில் கிடைச்சிடும். ஹீய முன்னாடி கொண்டு போனா பதில் கிடைச்சிடும். கவனிங்க. சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் ஹேட். அடுத்தது என்ன? சிங்குலர் பிளஸ் had been பிளஸ் verb third form. எங்க பாருங்க. yes he had been waiting. ஆம் அவன் காத்துக்கொண்டே இருந்தான். ஆம் அவன் காத்துக்கொண்டே இருந்தான். ரைட். இப்போ இதுல ஓகே he இருக்கு இல்லையா, சிங்குலர்ல இருந்து he வந்திருக்கு. had been ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு. வெயிட்டிங் இங்க வந்திருக்கு. verb இருந்து வெயிட்டிங் வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஐந்து ஃபார்ம். இது பாருங்க. அப்போ ஆம் அவன் காத்துக்கொண்டே இருந்தான் அப்படின்னு ஆயிடும். இல்லைன்னு சொல்லும்போது கவனிங்க. no he had not. நல்லா கவனிங்க. ஹேடுக்கும் பீனுக்கும் இடையில நாட் போடணும். எப்படி? ஹேடுக்கும் பீனுக்கும் இடையில நாட் போடணும். ஓகே. no he had not been waiting. இல்லை அவன் காத்துக்கொண்டே இருந்திருக்கவில்லை. என்ன வரும்? இல்லை அவன் காத்துக்கொண்டே இருந்திருக்கவில்லை அப்படின்னு வரும். இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் had not been பிளஸ் verb என்ன ஃபார்ம் இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். பாருங்க, எல்லாமே ஸ்ட்ரக்சர்ஸ் தான் எழுத முடியும். ஸ்ட்ரக்சருக்கு நான் வந்து ஸ்ட்ரக்சர்ல நான் வெளியே எதுவும் கொண்டு வரல. எல்லாமே ஸ்ட்ரக்சர் தான் இருக்கேன். பாருங்க, he இருக்கா? சிங்குலர்ல வச்சிருக்கேனா? சிங்குலர் பாக்ஸ் எடுத்து பாருங்க, அதுல he இருக்கும். had not been பாத்தீங்களா? had not been அப்படியே மேல இருக்கு. அங்கேயே ஸ்ட்ரக்சர் எடுத்து வந்திருக்கேன். அடுத்து வெயிட்டிங்ன்றது verb இருந்து கொண்டு வந்திருக்கேன். தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். தேர்ட் ஃபார்ம் தான் இருக்கு. சரி. இப்போ இல்லை அவன் காத்துக்கொண்டே இருந்திருக்கவில்லை. பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்றது ஒண்ணு. இப்போ இதுக்கு நாட் யூஸ் பண்ணி எப்படி எழுதுறது பார்க்கலாம். அது நெகட்டிவ் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு ரைட் அட்ஜஸ்ட் பண்றோம். பாருங்க இதுலயே இப்போ had he not been waiting. இப்ப had been இருந்தா beenக்கு முன்னால நாட் போடணும். had been இருந்தா beenக்கு முன்னால நாட் போடணும். பாருங்க, had he not been waiting. had he not been waiting. அவன் காத்துக்கொண்டே இருந்திருக்கவில்லையா? எப்படி வருது? அவன் காத்துக்கொண்டே இருந்திருக்கவில்லையா? புரியுதா? ஸோ இதான் நெகட்டிவ் கொஸ்டின். ஓகே, நெகட்டிவும் தேவைப்படும் எப்பாவது ஒரு முறை தான். ஸோ இதோட நான் பாசன்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னால இப்போ ஜஸ்ட் நம்ம இதில் என்னென்ன பார்த்தோன்றத ஒரு ஜஸ்ட் பாருங்க. என்னென்ன பார்த்தோம் இது வரைக்கும்? அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டெட் பார்த்தோம்.
முதல்ல என்ன பார்த்தோம்? சிம்பிள் பாஸ்டன்ஸ்ல டிட் பார்த்தோம். டிட் பார்த்தோமா? டிட்டுக்கு மீனிங் கிடையாது. சிங்குலருக்கும் டிட் தான், ப்ளூரலுக்கும் டிட் தான். அடுத்தது என்ன பார்த்தோம்? வாஸ் பார்த்தோம். அடுத்து என்ன? வாஸ் வேர் பார்த்தோம். இந்த வாஸ் வேற எதுல இருக்கின்றது? அதாவது மேல இருக்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், கீழே இருக்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுல வாஸ் வேர் இருக்கு, வாஸ் சிங்குலர் இருக்கு, வேர் ப்ளூரல் இருக்கு. வாஸ் இருந்தாலும் வேற இருந்தாலும் பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் தான் வரும். verb என்ன ஃபார்ம் வரும்? தேர்ட் ஃபார்ம் தான் வரும். அடுத்தது கவனிங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? had பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? had பார்த்தோம். hadல பார்த்தோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பார்த்தோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல had பார்த்தோம். hadக்கு பக்கத்துல என்ன ஃபார்ம் வரணும்? ஃபிஃப்த் ஃபார்ம் வரணும். hadக்கு பக்கத்துல ஃபிஃப்த் ஃபார்ம் வரணும். இது சிங்குலரா இருந்தாலும் had தான் போடணும், ப்ளூரலுக்கும் had தான் போடணும். என்ன? அடுத்து கடைசியா இப்ப பார்த்தது என்னன்னா had been பார்த்தோம். கடைசியா இப்ப பார்த்தது என்ன? had been பார்த்தோம். இந்த had been ரொம்ப அப்படிதான். சிங்குலருக்கும் had been தான், ப்ளூரலுக்கும் had been தான். இப்போ had been க்கு பக்கத்துல verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? இப்பதான் சொன்னேன். ஞாபகம் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஃபார்ம் வரும்பா. சோ இதுல எத்தனை क्वेश्चंस இருக்கு? அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல எத்தனை क्वेश्चंस இருக்குன்னா 1 2 3 4 5 மொத்தம் 5 क्वेश्चंस. பிரசன்ட் டென்ஸ்ல பாத்தீங்க. பிரசன்ட் டென்ஸ்ல 9 do does am is are have has been மொத்தம் 9 பாத்தீங்க. இதுல பிரசன்ட் டென்ஸ்ல பாஸ்ட் டென்ஸ்ல அதாவது இன்னைக்கு பார்த்தது என்னன்னா மொத்தம் இந்த 5 क्वेश्चंस தான். இந்த 5 क्वेश्चंस्க்கும் எப்படி ஆன்சர் பண்றது எல்லாமே இப்போ உங்களுக்கு டீச் பண்ணேன். ரொம்ப சிம்பிள், ஞாபகம் வச்சுங்க. இது ஒண்ணே ஒண்ணா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது क्वेश्चनல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் verb எப்படி வரும்? verb எப்படி क्वेश्चनல ஃபர்ஸ்ட் ஃபார்ம், எஸ்ன்னு பதில் சொல்லும்போது ஃபோர்த் ஃபார்ம். இதாவது ஓகே. இதோட இல்ல சொல்றதுக்கு வேற எதுவும் விஷயம் இல்ல. ஓகே, இப்போ இன்னைக்கு இந்த பாஸ்டன்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்றேன். கிளாஸ்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் தனியா பார்த்து கேட்டார், ஏன் சார் கலருக்கு ஸ்பெல்லிங் நான் பார்த்தேன் வர வழியில, கலருக்கு ஸ்பெல்லிங் இது போட்டிருக்காங்க சார், தப்பா இருக்காங்க சார், பிளடி இந்தியன்ஸ் அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன் கலருக்கு ஸ்பெல்லிங் இது கரெக்ட் தானப்பா, அது எப்படி சார் கரெக்ட்? இதானே சார் கலருக்கு ஸ்பெல்லிங், கலருக்கு இதானே சார் ஸ்பெல்லிங், அப்ப இது என்ன சார் அப்படின்னு கேட்டார். இப்போ அவருக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன், கவனிங்க. கவனிப்பா, நீங்க கவனிங்க தான் கேட்டீங்க, கவனிங்க. இப்போ இந்த கலர் அந்த கலர் பாத்தீங்கன்னா COLOR இருக்கு, COLOUR இருக்கும். இப்படியும் நான் பார்த்துருக்கேன், நானே சில பொருள் பார்த்துருக்கேன், இப்படியும் பார்த்துருக்கேன். ஓகே. இப்போ ரெண்டுமே என்னன்னா கலர் ரெண்டுமே கலர் தான். இதுல COLOR இருந்தா இது அமெரிக்கன் இங்கிலீஷ், COLOUR இருந்தா இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷும் தனியா இருக்கு, பிரிட்டிஷ் இங்கிலீஷும் தனியா இருக்கு. என்ன சார் திடீர்னு பயமுத்துறீங்க? என்ன சார் திடீர்னு பயமுத்துறீங்க? என்ன அப்ப என்ன நாங்கள் ஏற்கனவே என்ன இங்கிலீஷ் இருக்கணும், நீங்க வேற அமெரிக்கன் இங்கிலீஷ்ன்றீங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ன்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப ஈஸி தான்ப்பா. அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் உச்சரிப்பு வேறுபாடு இருக்கும். உச்சரிப்புல வேறுபாடு இருக்கும், அர்த்தம் மாறாது, உச்சரிப்புல வேறுபாடு இருக்கும். சரியா? அதே சமயத்துல ஸ்பெல்லிங்லயும் வித்தியாசம் இருக்கும். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நீங்க கவனிச்சா புரியும். ஆனா அமெரிக்கன் இங்கிலீஷ் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். ரொம்ப ஸ்டைலா இருக்கும். சரியா? இப்போ COLOR அப்படின்றது என்ன? இது அமெரிக்கன் இங்கிலீஷ். அதாவது அவங்க ஸ்பெல்லிங் எப்படி எழுதுவாங்க? அமெரிக்கன்ஸ் எல்லாருமே கலருக்கு இதான் ஸ்பெல்லிங் எழுதுவாங்க. அதே பிரிட்டிஷ், அதாவது இங்கிலாந்துல இருக்காங்க தெரியுமா? நான் சொன்ன முதல்ல நீங்க இங்கிலாந்துல தான் வந்து இங்கிலீஷ் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா COLOUR போடுவாங்க, இந்த U போடுவாங்க. இது போல நீங்க வார்த்தைகள்ல நிறைய வித்தியாசங்கள் பார்க்கலாம். கலர் இது ஒன்னாச்சா? அடுத்தது கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம்க்கு இதான் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங் போட்டிருப்பான். கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம்க்கு என்ன ஸ்பெல்லிங் போட்டிருப்பான்? இதான் ஸ்பெல்லிங் போட்டிருப்பான். இது என்ன இங்கிலீஷ் தெரியுமா? இது அமெரிக்கன் இங்கிலீஷ். இது என்ன இங்கிலீஷ்? இது அமெரிக்கன் இங்கிலீஷ். ஆனா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்க்கு ஸ்பெல்லிங் இதான். ப்ரோக்ராம்க்கு ஸ்பெல்லிங் என்ன?
ஒரு எம்இ பக்கத்துல வரும். அமெரிக்கன் இங்கிலீஷ் கூட பார்த்தா எம்இ சேர்ந்து வரும்பா. இதான் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இது அமெரிக்கன் இங்கிலீஷ். ப்ரோக்ராம் உச்சரிப்பெல்லாம் ஒண்ணுதான். ப்ரோக்ராம் வருதா, இதுக்கு எம்இ இருக்காது, இதுல எம்இ இருக்கும். கம்ப்யூட்டர்ல எல்லாமே வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் தான். கம்ப்யூட்டர்ல எல்லாமே என்ன, அமெரிக்கன் இங்கிலீஷ் தான், பிரிட்டிஷ் இங்கிலீஷே கிடையாது. கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா இதான் ஸ்பெல்லிங் வரும். கம்ப்யூட்டருக்கு தான், ப்ரோக்ராம்க்கு இதான் ஸ்பெல்லிங். என்ன, நீ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷா இருக்கும். சரியா? இது ப்ரோக்ராம். இதுல என்னன்னா எம்இ இருக்காது. இப்போ இவங்ககிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அமெரிக்கன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நான் பாருங்களேன், நீங்க என்ன கேட்டீங்க, என்ன சார் இது கலர்ன்றீங்க, யூ போடுறீங்க, யூக்கு உச்சரிப்பு என்ன ஆச்சு, யூ என்ன சார் ஆச்சு, யூ நீங்க உச்சரிக்க மாட்டீங்களே. அதே போல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் சொல்லும்போது எப்படி சார் நீங்க ப்ரோக்ராம் சொல்றீங்க, ப்ரோக்ராமி அப்படிதானே வரும், ப்ரோக்ராம் மீ தானே வரும், எப்படி ப்ரோக்ராம் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்றேன், இங்க யூ போடணும்ப்பா, ஆனா உச்சரிக்க கூடாது. இது இங்கிலீஷ்ல இது சைலண்ட் லெட்டர். என்ன சொல்றேன், இது சைலண்ட் லெட்டர், இதை உச்சரிக்க கூடாதுன்னு சொல்றேன். அதே போல ப்ரோக்ராம்லயும் இந்த எம்இ போடணும், ஆனா உச்சரிக்க கூடாது. ஏன்னா இங்க எம்ஓஇயும் சைலண்ட் அப்படின்னு சொல்றேன், அதாவது சைலண்ட் லெட்டர். இந்த அமெரிக்கன்ஸ் என்ன சொல்றாங்க, சைலண்டா ஒன்னு எதுக்கு வச்சுக்கிற, அமெரிக்கன்ஸ் என்ன சொல்றான், சைலண்டா ஒன்னு எதுக்கு வச்சுக்கிற, அதை எடுத்து இதை எடுத்த பிறகு அவன் போட்டுக்கிறான். அதே போல இதோட பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எம்ஓஇ இருக்கும். என்ன கேட்டா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சைலண்ட் இருக்கும். அமெரிக்கன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சைலண்டா ஒன்னு எதுக்கு வச்சுக்கிற, சைலண்டா ஒன்னு எதுக்கு எடுத்துரு. சரியா? சரி போல அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒன்னு என்னன்னா ஸ்பெல்லிங்ல வித்தியாசம் வரும், இன்னொன்னு என்னன்னு சொன்னா ப்ரொனவுன்சியேஷன்ல வித்தியாசம் வரும். நீங்க டிக்ஷனரியே பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான டிக்ஷனரி இருக்கு. டிக்ஷனரியே ரெண்டு டிக்ஷனரி இருக்கு. இப்ப கவனிங்க, இது பாத்தீங்கன்னா இது அமெரிக்கன் டிக்ஷனரி. இது என்னது, அமெரிக்கன் டிக்ஷனரி. பாருங்க, அமெரிக்கன் ஃபிளாக் இருக்கா, அமெரிக்கன் டிக்ஷனரி. அதாவது வெப்ஸ்டர்ஸ் நியூ டிக்ஷனரின்றது என்ன, அமெரிக்கன் டிக்ஷனரி. இதுல எடுத்து பாத்தீங்கன்னா கலருக்கு ஸ்பெல்லிங் என்ன இருக்கும், நான் முதல்ல போர்டுல இருந்து தான் இருக்கும். அதே போல ப்ரோக்ராம்க்கு ஸ்பெல்லிங் என்ன இருக்கும், நான் முதல்ல போர்டுல இருந்து பாத்தீங்களா அதான் இருக்கும். இதான் அமெரிக்கன் இங்கிலீஷ் டிக்ஷனரி. இது இப்ப இன்னொன்று காமிக்க போறேன், இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இன்னொன்று காமிக்க போறேன், இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஓகே, இதை பார்த்தது போதும். இதுக்கு போட்டிருக்கு த பாக்கெட் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரின்றது என்ன, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எந்த கண்ட்ரி தெரியுமா, இந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இதுல இருக்கிறது எல்லாமே என்னன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ். முதல்ல காமிச்சது எல்லாமே என்ன, அமெரிக்கன் இங்கிலீஷ். அதுல உள்ள எல்லாமே என்ன இருக்கும், அமெரிக்கன் இங்கிலீஷ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இப்போ நான் சொல்ல போறது என்னன்னு சொன்னா, இப்போ நீங்க பயங்கராதீங்க, என்னடா அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஒன்று இருக்கு, அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்கு, இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்லாதீங்க. இந்தியால நம்ம பயன்படுத்துறது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். இந்தியால நம்ம டெக்ஸ்ட் புக் நம்ம படிக்கிறதுனா நம்ம சப்ஜெக்ட் அது இல்லாம எல்லா இடங்களையும் நம்ம யூஸ் பண்றது என்னன்னு சொன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். ஏன்னா வந்து அவங்க தான் இங்க இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்க தானே இங்க இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான், அமெரிக்கன் இங்கிலீஷ் கிடையாது. இப்போ நீங்க அமெரிக்கால போய் படிக்கிறீங்கன்னா அமெரிக்கால அவங்க லாங்குவேஜ் அவங்க தான் யூஸ் பண்ணணும், இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்போ வேணா சொல்றேன், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நீங்க பார்க்கணும்னு ஆசையா இருந்தா, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கேட்கணும்னு ஆசையா இருந்தா பிபிசி வைங்க, பிபிசி லெவன் பண்ணுங்க. அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல டிஷ் ஆண்டனா வந்துருச்சு, இப்போ நீங்க பிபிசின்னு ஒரு சேனல் இருக்கும், அந்த சேனல் வச்சு பாருங்க, பிபிசி சேனல் வச்சு பாத்தீங்கன்னா அதுல அவங்க பேசுவாங்க, அடிக்கடி நியூஸ் தான் வரும் வச்சுங்களேன். அதுல அவங்க பேசுறது எல்லாமே என்னன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஏன்னா பிபிசின்றதே பிரிட்டிஷ்ல இருந்து வரதா, அதுல யூஸ் பண்ற லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா எல்லாமே பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அதே ஸ்டார் பிளஸ் இருக்குல்ல, ஸ்டார் பிளஸ் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா அதுல அவங்க யூஸ் பண்றது எல்லாமே, ஸ்டார் பிளஸ்ல நிறைய சீரியல்ஸ் வரும், அந்த சீரியல் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா அதுல அவங்க யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். அவங்க யூஸ் பண்றது எல்லாமே என்ன, அமெரிக்கன் இங்கிலீஷ். நம்ம இப்போ இங்க யூஸ் பண்றது எல்லாமே என்னன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ். நான் நடந்ததும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான், நீங்க வச்சிருக்க டிக்ஷனரியும் என்ன பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். நம்ம யூஸ் பண்றது எல்லாமே என்ன பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான், நம்ம பேசுறதும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான், அமெரிக்கன் இங்கிலீஷ் தான். இதை நம்ம கத்துக்கிட்ட பிறகு அப்புறம் கத்துக்கலாம், ரைட்டா? ஸோ அப்புறம் இன்னொன்று, இந்த கிளாஸ்ல நீங்க இதை பாத்தீங்கன்னா இந்த யூன்றது சைலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன், சைலண்ட் லெட்டர்னு சொல்லிருக்கேன். அதே போல இந்த எம்இன்றது என்ன, சைலண்ட்னு சொல்லியிருக்கேன்.
இது போல இங்கிலீஷ்ல வந்து சைலண்ட் லெட்டர்ஸ்லாம் இருக்கு. இது போல இங்கிலீஷ்ல சைலண்ட் லெட்டர்ஸ்லாம் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நீங்க சொல்ல முடியாது சார், எங்கெல்லாம் இது போல சைலண்டா உண்டோ அதெல்லாம் லிஸ்ட் கொடுத்துருங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஓகே, இன்னைக்கு நேரம் ஆகுது. இந்த சைலண்ட் லெட்டர்ஸை பத்தி நான் அடுத்த இன்னொரு கிளாஸ் நான் சொல்றேன். இந்த கோர்ஸ் முடியறதுக்கு முன்னாடி இதோட நான் கிளாஸை கம்ப்ளீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். 2 நிமிஷம் கேப் விட்டு. ரைட். ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். நேற்று கிளாஸில் என்ன பார்த்தீங்க? பாசன்ஸ் பார்த்தீங்க. பாசன்ஸில் மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க? 5 கொஸ்டின்ஸ். டிட், வாஸ், வேர், ஹேட், ஹேட் பீன், மொத்தம் 5 பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலம் அப்படின்னு அர்த்தம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், எதிர்காலம் அல்லது வருங்காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்க எல்லாருக்கும் ஒரு கணவருக்கும் எதிர்காலத்தை பத்தி, எதிர்காலத்தில் நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிலாம். ஸோ அது எல்லாமே என்ன? எதிர்காலம் தான். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம். இப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ல 4 இருக்கு. ப்ரெசென்ட் டென்ஸ்ல 4 இருக்கு, 4 பார்த்தாச்சு. பாஸ்ட்ல 4 இருக்கு, அந்த 4 பார்த்தாச்சு. ஃபியூச்சர்ல 4 இருக்கு. இதுல முதல்ல என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்க போறோம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல 2 கொஸ்டின் கேட்கலாம்ப்பா. அதாவது ஃபியூச்சர் டென்ஸ் இப்போ பாருங்களேன், நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டேன், நான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு சீக்கிரமா போவேன், எங்க அப்பாவுக்கு ஐ ஆப்ரேஷன் செய்யணும், இந்த மாதிரி சொல்றது எல்லாமே நான் அடுத்த வாரம் பெங்களூர் போறேன், இந்த மாதிரி சொல்றது எல்லாமே என்னன்னா எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு செயலை நீங்க முன்கூட்டியே சொல்றீங்க. இதான் வந்து ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ இந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல 2 கொஸ்டின் கேட்கலாம்ப்பா. இந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல 2 கொஸ்டின் கேட்கலாம். ஒன்னு ஷால், இன்னொன்னு வில். ஏன்னா பாக்ஸ்ல எழுதுங்க, உங்க எல்லாரும் தெரியும். பாக்ஸ்ல எழுதுற பாருங்க. எப்படி ஷால் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை வில் யூஸ் பண்ணலாம். ஷால் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை வில் யூஸ் பண்ணலாம். இப்போ கவனிங்க, ஷால் வில் 2 எழுதிருக்கேன். எப்படி ஷாலும் எழுதிருக்கேன், வில்லும் எழுதிருக்கேன். இந்த கூடிய மட்டும் இந்த ஷால் இருக்கு இல்லையா, ஷாலுக்கு முன்னால ஐ அல்லது வி யூஸ் பண்ற மாதிரி பாத்துங்க. ஷாலுக்கு முன்னால என்ன ஐ அல்லது வி யூஸ் பண்ற மாதிரி பாத்துங்க. அதே சிந்தனை ஷால் வந்து இன்னும் சிலதுக்கும் வரும். அது நான் கிளாஸ் முடிக்கிறதுக்கு கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஷால் எங்கெல்லாம் வரும்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டதுன்னு சொன்னா ஐக்கும் விக்கும் பக்கத்துல ஷால் போடலாம். எப்படி ஐக்கும் விக்கும் பக்கத்துல ஷால் போடலாம். ஐ அப்படின்னா நான், வி அப்படின்னா நாம் அல்லது நாங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த வில் இருக்கு இல்லையா, வில்லுக்கு இந்த வில் வந்து பாருங்க. இப்போ என்ன பண்றேன், தேவின்னு இருக்கு. தேவின்றது பாருங்க சிங்குலர்ல இருந்து தேவி எடுத்திருக்கேன். சிங்குலர்ல இருந்து தேவி எடுத்திருக்கேன். ப்ளூரல்ல இருந்தும் ஏதாவது எடுக்கலாம். அதாவது வில்லுக்கு முன்னாடி சிங்குலரா இருக்கலாம், ப்ளூரலா இருக்கலாம். வில்லுக்கு முன்னால சிங்குலரா இருக்கலாம், ப்ளூரலா இருக்கலாம். இப்ப நான் சிங்குலர் தேவி அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப தேவின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஆளை குறிக்கிறது. தேவின்றது ஒரு ஆளை குறிக்கிறது. சரி, இப்போ ஐ அல்லது வி, ஐ அல்லது விக்கு பக்கத்துல ஷால் போடலாம். ஐ வி தவிர மிச்சம் எல்லாத்துக்கும், ஐ வி தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் வில் போடலாம். இப்ப கவனிங்க, நீங்க ஷால் இருந்தாலும் வில் இருந்தாலும் யூஸ் பண்ற வேர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். நீங்க ஷால் இருந்தாலும் வில் இருந்தாலும் வேர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இங்க பாருங்க, கம் இருக்கா, கம் என்னது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தானே. இது போல எந்த ஃபார்ம்லும் போடலாம், ஆனா ஃபர்ஸ்ட் ஃபார்மா இருக்கணும். பாருங்க, கம் போட்டிருக்கேன். இப்போ ஐ ஷால் கம், ஐ ஷால் கம் அப்படின்னா நான் வருவேன். ஐ ஷால் கம் அப்படின்னா நான் வருவேன். இங்க தேவி வில் கம் அப்படின்னா தேவி வருவாள். ஐ ஷால் கம் நான் வருவேன், தேவி வில் கம் அப்படின்னா தேவி வருவாள். இப்போ கொஸ்டின் கேட்கறச்ச எப்படி கேட்கலாம்? கொஸ்டின் கேட்கறச்ச ரொம்ப சிம்பிள். ஷால் முன்னாடி கொண்டு வந்தா கொஸ்டின் ஆயிடும். அதே போல வில்ல முன்னாடி கொண்டு வந்தா கொஸ்டின் ஆயிடும். ஷால முன்னாடி கொண்டு வாங்க பார்க்கலாம். அப்ப என்ன ஆயிடும்? ஷால் ஐ கம், ஷால் ஐ கம், நான் வருவேனா? எஸ் ஐ ஷால் கம், எஸ் ஐ ஷால் கம். நோ, நோ சொல்லும்போது கவனமா இருங்க. நோ சொல்லும்போது நாட் எங்க போடணும்? நோ சொல்லும்போது நாட் எங்க போடணும்னா ஷாலுக்கும், ஷால் இருந்தா ஷாலுக்கு பக்கத்துல தான் நாட் வரும். வில் இருந்தா வில்லுக்கு பக்கத்துல தான் நாட் வரணும். அப்ப நோ சொல்லும்போது நோ, ஐ ஷால் நாட் கம், ஐ ஷால் நாட் கம். அதாவது இல்லை நான் வரமாட்டேன். எப்படி வரும்? இல்லை நான் வரமாட்டேன். அப்புறம் இன்னொன்னு, இந்த கொஸ்டின் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஷால் ஐ கம், நான் வருவேனா?
இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கொஸ்டின் என்னன்னா என்ன நானே கேட்கிற கேள்வி. இந்த கொஸ்டின் எப்படி என்ன நானே கேட்டுக்கிற கேள்வி. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளை நாமே கேள்வி கேட்டுக்கிறது எப்பாவது ஒரு முறையாக தான் இருக்கும். நம்மளை நாமே கேள்வி கேட்டுக்கிறது எப்பாவது ஒரு முறையாக தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பரீட்சை எழுதி வரீங்க, எக்ஸாம் போகிறீங்க, பரீட்சை எழுதுறீங்க. பரீட்சை எழுதுறது உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க, நான் இந்த எழுதின பரீட்சையில் பாஸ் ஆவேனா அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்கே கேட்டு பார்ப்பீங்க, நான் இந்த பரீட்சையில் பாஸ் ஆவேனா. சரி, அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ அது போல நம்மளுதானே கேட்ட கேள்வி எப்பாவது ஒரு முறை தான் அது போல நம்ம கேட்போம். இருந்தாலும் இப்படிதான் கேட்கணும், கவனிங்க. இது வரலாம் கீழே இருக்கிறது கவனிங்க. தேவி வில் கம், தேவி வருவாள். கொஸ்டின் கேட்கும்பொழுது வில்ல முன்னாடி கொண்டு வரணும். வில்ல முன்னாடி கொண்டு வந்துட்டா வில் தேவி கம். எப்படி வில் தேவி கம், தேவி வருவாளா? அதுக்கு ஆன்சர்ல எஸ் தேவி வில் கம், ஆம் தேவி வருவாள். வரமாட்டான்னு சொல்லும்பொழுது நோ தேவி வில் நாட் கம், இல்லை தேவி வரமாட்டாள். இதம்பா ரைட். ஓகே, இப்போ இதுக்கு நான் ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. ரொம்ப சிம்பிள். என்ன முன்னாடி கொண்டு வந்தா கேள்வி ஆடும், அப்படியே விட்டீங்கன்னா பதில். இதுதான். இப்போ ஷாலுக்கு ஃபர்ஸ்ட் எழுதி போடுறேன், இதை கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஷால் யூஸ் பண்ணி அப்படியே கொஸ்டின் கேட்கறது, ஆன்சர் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம், கவனிங்க. இப்போ ஷால் பிளஸ் ஐ ஆர் வி பிளஸ் verb. verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஷால் பிளஸ் ஐ ஆர் வி பிளஸ் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஷாலுக்கு மீனிங் கிடையாது. பாருங்க, ஷால் ஐ பாஸ், நான் தேர்ச்சி பெறுவேனா. ஷால் ஐ பாஸ், நான் தேர்ச்சி பெறுவேனா. பாருங்க, ஷால் எங்கே வந்திருக்கு, ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஷால் வந்திருக்கு. ஐ ஸ்ட்ரக்சர்ல இருந்து வந்திருக்கு. பாஸ் வெர்ப்ல வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. அப்போ நான் தேர்ச்சி பெறுவேனா அப்படின்ற தமிழ் அர்த்தம் கிடைக்கும். அது இதை கவனிங்க. ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள் தான். ஆன்சர் பண்ணும்போது ஐயோ முன்னாடி கொண்டு வந்தா பதில் கிடைச்சிடும். இப்போ பாருங்க, எஸ் ஐ ஷால் பாஸ், ஆம் ஆம் நான் தேர்ச்சி பெறுவேன். எஸ் ஐ ஷால் பாஸ் அப்படின்னா ஆம் நான் தேர்ச்சி பெறுவேன். இப்போ கவனிங்க, ஸ்ட்ரக்சர்ல ஐ ஆர் வி பிளஸ் ஷால் பிளஸ் verb போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல இருந்து தான் வந்திருக்கு. ஐ பாருங்க ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு, ஷால் ஸ்ட்ரக்சர்ல இருந்து, பாஸ் வெர்ப்ல இருந்து என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. அப்போ ஆம் நான் தேர்ச்சி பெறுவேன் அப்படின்ற மீனிங் கிடைக்குது. அது கீழே பாருங்க, நான் பெறமாட்டேன், அதாவது இல்லைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இங்க ஷாலுக்கு பக்கத்துல நாட் வந்துடணும். இல்லைன்னு சொல்லும்போது ஷாலுக்கு பக்கத்துல நாட் வந்துடணும். நோ ஐ ஷால் நாட் பாஸ். என்ன வரும், நோ ஐ ஷால் நாட் பாஸ். அதாவது தமிழ்ல இல்லை நான் தேர்ச்சி பெற மாட்டேன். எப்படி வரும், இல்லை நான் தேர்ச்சி பெற மாட்டேன் அப்படின்னு வரும்பா. பாத்தீங்களா, அதான் எழுதிருக்கேன். ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஐ ஆர் வி பிளஸ் ஷால் நாட் பிளஸ் verb என்ன ஃபார்ம், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. எல்லாமே ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. அப்போ ஷால் ஐ பாஸ், எஸ் ஐ ஷால் பாஸ், நோ ஐ ஷால் நாட் பாஸ் இருக்கு. இது அப்படியே கவனிங்க, அப்படியே கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு நெகட்டிவ் எழுதுறேன். ரொம்ப சிம்பிள். நெகட்டிவ் தெரியல வழக்கமா நம்ம எழுதுமே பாருங்க. இப்போ அப்போ இப்போ நெகட்டிவ் எழுதும்போது என்ன வரும்னு சொன்னா, இப்போ இந்த நாட் தேர்ச்சி, அப்ப என்ன பண்றோம், தேர்ச்சி பெற மாட்டேனா. எப்படி வரும், தேர்ச்சி பெற மாட்டேனா அப்படின்னு வரும். கவனிங்க பார்க்கலாம், ஃபார்ம் தான் இங்கேயும். பாருங்க, இப்போ ஷால் பிளஸ் ஐ ஆர் வி பிளஸ் நாட், அப்புறம் verb. சொல்லுங்க, உங்களுக்கு verb முன்னாடி நாட் பண்ணணும். அப்போ ஷால் ஐ நாட் பாஸ், ஷால் ஐ நாட் பாஸ், நான் தேர்ச்சி பெற மாட்டேனா. அப்ப என்ன சொல்லுங்க, அது உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது என்னது, நெகட்டிவ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பார்த்து என்னன்னா பாசிட்டிவ்ல கொஸ்டின் கேட்டு அதுக்கு எஸ் ஆன்சர் பண்ணணும், நோன்னு ஆன்சர் பண்ணணும். அடுத்து பார்க்க போறது will யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஷால் யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்க. அடுத்து பார்க்க போறது will யூஸ் பண்ணி பார்க்க போறோம். கவனிங்க. ரைட்.
will யூஸ் பண்ணி பார்க்க போறோம். will plus singular or plural plus verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இப்போ will baby grow, will baby grow, will ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு, baby singular வந்திருக்கு, grow verb வந்திருக்கு. இப்போ தேவி வளருவாளா, தேவி வளருவாளா அப்படின்னு இருக்கா? இப்போ பாருங்க, இதுக்கு பதில் வரும்பொழுது, பதில் சொல்லும் பொழுது இந்த தேவியை முன்னாடி கொண்டு போனா போதும். பாருங்க, தேவி will grow, அதாவது எஸ் தேவி will grow அப்படின்னு வரும். அதாவது சிங்குலர் ஆர் plural பிளஸ் will பிளஸ் verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம். தேவி சிங்குலர் வந்திருக்கு, will ஸ்ட்ரக்சர்ல இருந்து, grow verb இருந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான். ஆம் தேவி வளருவாள். இல்லைன்னு சொல்லும் பொழுது நோ, நோ தேவி will not grow. வில்லுக்கு பக்கத்துல நாட் போடணும், வில்லுக்கு பக்கத்துல நாட் போடணும், will not grow கிடைக்கும். இல்லை தேவி வளர மாட்டாள், இல்லை தேவி வளர மாட்டாள். இதெல்லாம் கூட ஸ்ட்ரக்சர்ல தான் எழுதியிருக்கேன், ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் கூட எழுதியிருக்கேன். இப்போ நான் எழுத போது நெகட்டிவ் கொஸ்டின் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ நெகட்டிவ் கொஸ்டின் நம்ம வழக்கமாக எழுதுவோமே, நீங்க பாருங்க நெகட்டிவ் கொஸ்டின். Will Devi not grow? Will Devi not grow? அதாவது தேவி வளர மாட்டாளா? எப்படி? தேவி வளர மாட்டாளா அப்படின்னு வரும்பா. அதாவது வேர்புக்கு முன்னால நாட் போட்டணுமா? எப்படி? வேர்புக்கு முன்னால நாட் போட்டணும். பாருங்க, will Devi not grow, தேவி வளர மாட்டாளா? இது போல நிறைய கொஸ்டின் எழுதி போகலாம். இப்ப நம்ம இதோட இந்த டென்ஸ் நான் முடிக்கிறேன். இந்த டென்ஸ் நீங்க பார்த்தது என்னன்னா ஷால் will ரெண்டு தான் பாத்தீங்க. அடுத்த டென்ஸ்ல பார்க்க போறது, அதாவது ஷால் பி will be பார்க்க போறீங்க. அந்த டென்ஸ் பேர் என்ன? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்ததாக தான் பார்க்க போறாங்க. ஓகே, இதோட இதை முடிக்கிறேன். கவனிங்க, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போறதுப்பா. இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம். என்னென்ன? ஒன்று ஷால் பி, இன்னொன்று என்ன? will be. ஒன்று ஷால் பி, இன்னொன்று will be. கவனிங்க, ஷால் பியும் எழுதிருக்கேன், will பியும் எழுதிருக்கேன். இங்க ஷால் பி இருந்தாலும் will be இருந்தாலும் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஷால் பி இருந்தாலும் will be இருந்தாலும் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? இங்க தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். சரியா? ஓகே, ரீடிங்ன்றது என்ன? தேர்ட் ஃபார்ம். அடுத்தது இது கவனிங்க, நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு, ஷாலுக்கு ஐ அல்லது வி யூஸ் பண்ணலாம். நான் அந்த டென்ஸ்ல என்ன பார்த்தோம்? ஐ பார்த்தோம். இதுல வி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, வி ஷால் பி ரீடிங், வி ஷால் பி ரீடிங். இதுல பாத்தீங்கன்னா வில் பி இருக்கு, வில் பிக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கேன்? இப்போ ஷீ போட்டிருக்கேன். ஷீ எங்க இருந்து? சிங்குலர்ல இருந்து ஷீ வந்திருக்கு. எங்க இருந்து? சிங்குலர்ல இருந்து ஷீ வந்திருக்கு. பாருங்க, ஷீ வில் பி ரீடிங், she will be reading அப்படின்னா அவள் படித்துக் கொண்டிருப்பாள். இங்க we shall be reading அப்படின்னா நாங்கள் படித்துக் கொண்டு இருப்போம் அப்படின்னு வரும். அதாவது எதிர்காலத்துல செஞ்சுக்கிட்டு இருக்க போற செயலை முன்கூட்டியே சொல்றது. எப்படி? எதிர்காலத்துல செஞ்சுக்கிட்டு இருக்க போற செயலை முன்கூட்டியே சொல்றது. நீங்க என்ன பாருங்களேன், இப்படி சொல்லலாம், நான் நாளைக்கு இந்நேரம் பரீட்சை எழுதிக்கிட்டு இருப்பேன். நாளைக்கு இந்நேரம் நான் பரீட்சை எழுதிக்கிட்டு இருப்பேன். அதே போல கூட சொல்லலாம், நான் நாளைக்கு அடுத்த வாரம் இதே நேரம் நாம் தீபாவளி கொண்டாடி கொண்டு இருப்போம் சொல்லலாமா? நாம அடுத்த வாரம் இதே நாள் தீபாவளி கொண்டாடி கொண்டு இருப்போம் சொல்லலாமா? இன்னும் கூட சொல்லலாம், இப்ப நாளைக்கு டிவில கிரிக்கெட் மேட்ச் பா, அதாவது இந்தியா இங்கிலாந்தை எதிர்த்து ஆடுதுன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன சொல்லலாம்? இந்தியா நாளை இங்கிலாந்தை எதிர்த்து கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கும் சொல்லலாமா? நாளைக்கு நடந்துகிட்டு இருக்க போற நிகழ்ச்சியை முன்கூட்டியே சொல்லும் பொழுது இந்தியா நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கும் சொல்லலாமா? இன்னும் கூட சொல்லலாம், நாளைக்கு இதே நேரம் நாங்க திருப்பதிக்கு போய்கொண்டிருப்போம். நாளை இதே நேரம் திருப்பதிக்கு
போய்கொண்டு இருப்போம். அதான் பாருங்க அந்த மாதிரி எதிர்காலத்துல செய்ய போற செயலை முன்கூட்டியே செஞ்சுக்கிட்டு இருக்க போற செயலை முன்கூட்டியே சொல்றது. இங்க பாருங்க we shall be reading இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நாம் படித்துக்கொண்டு இருப்போம். அடுத்தது she will be reading னா அவள் படித்துக்கொண்டு இருப்பாள் அப்படின்னு வரும். கொஸ்டின் கேட்கும்போது நல்லா கவனமா பாருங்க. கொஸ்டின் கேட்கும்போது ஷேலை மட்டும் முன்னாடி கொண்டு வரணும். அதே போல இதுங்க அப்படிதான் பில்லை மட்டும் முன்னாடி கொண்டு வரணும். ஷேலை மட்டும் முன்னாடி கொண்டு வந்தா கொஸ்டின் ஆயிடும். பில்லை மட்டும் முன்னாடி கொண்டு வந்தா கொஸ்டின் ஆயிடும். இந்த பி அப்படியே அங்க இருக்கும். இங்க பாருங்க ஷேலை முன்னாடி கொண்டு வந்தா ஷேல் வி பி ரீடிங் ஆயிடுச்சா? ஷேலை முன்னாடி கொண்டு வந்தா என்ன ஆயிடுது? ஷேல் வி பி ரீடிங் அப்படின்னு நினைச்சா அப்ப என்ன அர்த்தம்? நாம் படித்துக் கொண்டு இருப்போமா? ஷேல் வி பி ரீடிங் அப்படின்னா நாம் படித்துக் கொண்டு இருப்போமா? பதில் சொல்லும் பொழுது அப்படியே படிச்சிருக்கோம். பதில் சொல்லும் பொழுது எஸ் வி ஷேல் பி ரீடிங், ஆம் நாம் படித்துக் கொண்டு இருப்போம். பதில் சொல்லும் பொழுது எஸ் வி ஷேல் பி ரீடிங், ஆம் நாம் படித்துக் கொண்டு இருப்போம். இல்லைன்னு சொல்லும் பொழுது ரொம்ப கவனம் பாருங்க. இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த நாட் எங்க கொண்டு வரணும். இல்லைன்னு சொல்லும் பொழுது நோ we shall not be reading, இல்லை நாம் படித்துக் கொண்டு இருக்க மாட்டோம். இல்லை நாம் படித்துக் கொண்டு இருக்க மாட்டோம். இந்த பக்கம் கேட்கும்பொழுது will முன்னாடி கொண்டீங்கன்னா will she be reading, அவள் படித்துக் கொண்டிருப்பாளா? அவள் படித்துக் கொண்டு இருப்பாளா போது எஸ் she will be reading, ஆம் அவள் படித்துக் கொண்டு இருப்பாள். இருக்க மாட்டான்னு சொல்லும் பொழுது நோ she will not be reading, இல்லை அவள் படித்துக் கொண்டு இருக்க மாட்டாள் அப்படின்னு இருப்பான். இவ்வளவுதான். இதுல இதுக்கு மேல வேற எதாவது எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் இல்லை. கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ்ல பார்த்துட்டு என்ன ஷேல் பார்த்தோம், வில் பார்த்தோம். இதுல என்ன பார்த்துட்டு ஷேல் பி வில் பி. இப்ப இதுக்கு ஸ்ட்ரக்சர் எழுதி போட்டு எஸ் நோ எப்படி பதில் சொல்றது காமிக்கிறேன். கவனிங்க. இப்போ shall be வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கு. கவனிங்க. shall plus I or V plus B plus verb and form third form. shall we be reading? shall ஸ்ட்ரக்சர்ல இருந்து V எடுத்து வந்திருக்க, ஸ்ட்ரக்சர்ல இருந்து B ஸ்ட்ரக்சர்ல இருந்து reading verb இது கொண்டு இருக்க third formல இருக்கணும். third formல தான் இருக்கு. இப்போ நாம் படித்துக் கொண்டு இருப்போமா? என்ன வரும்? நாம் படித்துக் கொண்டு இருப்போமா? ஆன்சர் பண்ணும் பொழுது எஸ் எஸ் we shall be reading, ஆம் நாம் படித்துக் கொண்டு இருப்போம். என்ன வரும்? ஆம் நாம் படித்துக் கொண்டு இருப்போம் அப்படின்னு வரும். ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரக்சர்ல வரதான் இல்லைங்க. பாருங்க பி ஸ்ட்ரக்சரா வந்திருக்கு, ஷால் பியும் ஸ்ட்ரக்சர் இருந்து ரீடிங் வேர்ப்னு வந்திருக்கு. இப்போ இல்லைன்னு சொல்லும் பொழுது ஷாலுக்கும் பிக்கும் நடுவில் நாட் போடணும். இல்லைன்னு சொல்லும் பொழுது ஷாலுக்கும் பிக்கும் இடையில நாட் போடணும். கவனிங்க. நோ we shall not be reading, no we shall not be reading. அப்ப என்ன ஆயிடும்? இல்லை நாம் படித்துக் கொண்டிருக்க மாட்டோம். எப்படி? இல்லை நாம் படித்துக் கொண்டிருக்க மாட்டோம் அப்படின்னு வரும். ஸ்ட்ரக்சர் பாருங்க. I or we plus shall not be plus verb. verb என்ன ஃபார்ம் இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். தேர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணீங்க? shall we be reading? ஓகே, yes we shall be reading, no we shall not be reading. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது இதோட நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பார்க்க போறோம். எப்படி நெகட்டிவ் கொஸ்டின் பார்க்க போறோம். எப்பவும் பார்ப்போம் இல்லையா வழக்கமா? கவனிப்போம். நெகட்டிவ்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நாட் போடுவோம். நெகட்டிவ்ல நாட் போடுவோம். கவனிங்க. that is plus not plus be plus verb first form. Okay, shall we not be reading? shall we not be reading? நாம் படித்துக் கொண்டிருக்க மாட்டோமா? நாம் படித்துக் கொண்டிருக்க மாட்டோமா? ரைட். பாருங்க. shall we not be reading, அதாவது நாம் படித்துக் கொண்டிருக்க மாட்டோமா? பிக்கு முன்னால நாட் வரணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிக்கு முன்னால நாட் வரணும் क्वेश्चनல. ஆன்சர்ல ஷாலுக்கும் பிக்கும் இடையில நாட் வரணும். ஆன்சர்ல ஷாலுக்கும் பிக்கும் இடையில நாட் வரணும். இதான் இதோட இது மீன் ஷால் பில இவ்வளவுதான்.
அடுத்து நம்ம பார்க்க போறது will be. அடுத்தது will be பார்க்கலாம்ப்பா. will be பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் shall be, அடுத்தது will be. பாருங்க, will plus singular or plural plus be plus verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். பாருங்க, will she be reading? அவள் படித்துக் கொண்டு இருப்பாளா? will she be reading? அவள் படித்துக் கொண்டு இருப்பாளா? இப்போ பாருங்க, will ஸ்ட்ரக்சர்ல இருந்து, she சிங்குலர்ல இருந்து, be ஸ்ட்ரக்சர், reading verb. that's all. இப்போ ஆன்சர் பண்ணும்போது yes she will be reading. ஆன்சர் பண்ணும்போது yes she will be reading. அதாவது ஆம் அவள் படித்துக் கொண்டிருப்பாள். ஆம் அவள் படித்துக் கொண்டிருப்பாள். நீங்க பாருங்க, ஸ்ட்ரக்சர்ல சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் will be பிளஸ் verb. இப்போ எல்லாமே ஸ்ட்ரக்சர்ல வந்துருக்கா? இதை இல்லைன்னு சொல்லும் பொழுது, அதாவது அவள் படித்துக் கொண்டிருக்க மாட்டாள் சொல்லும் பொழுது இங்க பாருங்க, will be-க்கு நடுவுல என்ன பண்ணணும்? will be-க்கு நடுவுல நாட் போடணும், வரக்கூடாது. will be-க்கு நடுவுல நாட் போடணும். no she will not be reading. no she will not be reading. இல்லை அவள் படித்துக் கொண்டிருக்க மாட்டாள். எப்படி வரும்? இல்லை அவள் படித்துக் கொண்டிருக்க மாட்டாள். திருப்பி படிக்கிறேன். will she be reading? will she be reading? yes she will be reading. no she will not be reading. that's all. பாருங்க, இப்ப இதுக்கு நெகட்டிவ் எழுதுறேன், அதையும் கவனிச்சுங்க. நெகட்டிவ் எழுதுறேன், இதையும் கவனிச்சுங்க. நெகட்டிவ் என்ன வரும்? இங்க நாட் போடுவீங்க. நெகட்டிவ் என்ன வரும்? நாட் போட்டு அடுத்து பி போட்டு ரீடிங். நாட் போட்டு டி கொண்டிருக்க மாட்டாளா? இப்ப கவனிங்க, will she not be reading? will she not be reading? அவள் படித்துக் கொண்டிருக்க மாட்டாளா? எப்படி? அவள் படித்துக் கொண்டிருக்க மாட்டாளா? that's all. not எங்க போடணும்? முன்னாடி சொன்ன not d-க்கு முன்னாடி போடணும். இப்போ சொல்றேன் d-க்கு முன்னாடி not போடணும். ஓகேப்பா, அவ்வளவுதான். இதோட இதை முடிக்கிறேன். அடுத்த டென்ஸ் இப்போ போலாம். அடுத்த டென்ஸ் என்ன? present perfect tense. அடுத்தது அதான் பார்க்க போறோம். ஓகே, அடுத்து பார்க்க போறது future perfect tense. future perfect tense அப்படின்னா என்னது? எதிர் முற்று காலம். future perfect tenseனா எதிர் முற்று காலம். இதுல ரெண்டு क्वेश्चन கேட்கலாம்பா. இதுல ரெண்டு क्वेश्चन கேட்கலாம். என்னென்ன? ஒன்னு shall have, இன்னொன்னு will have. அதாவது shall have யூஸ் பண்ணி கேட்கலாம், will have யூஸ் பண்ணி ஒன்னு கேட்கலாம். shall have யூஸ் பண்ணி ஒன்னு கேட்கலாம், will have யூஸ் பண்ணி ஒன்னு கேட்கலாம். வழக்கம் போல இந்த shall have இருக்கு இல்லையா? shall have வந்து ஐக்கும் பிக்கும் யூஸ் பண்ணலாம். will haveன்றது ஐ வி தவிர மிச்ச எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். shall haveன்றது ஐக்கும் பிக்கும் யூஸ் பண்ணலாம். will haveன்றது ஐ வி தவிர மிச்ச எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ கவனிங்க, shall have எழுதிருக்கேன், will have எழுதிருக்கேன். எப்படி? shall have எழுதிருக்கேன், will have எழுதிருக்கேன். இங்க shall have இருந்தாலும் will have இருந்தாலும் யூஸ் பண்ற verb இருந்தீங்கன்னா verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இங்க shall have இருந்தாலும் will have இருந்தாலும் யூஸ் பண்ற verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். taken என்ன ஃபார்ம்? takenன்றது என்ன ஃபார்ம்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இத நான் கொடுத்த லிஸ்ட் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். ஒரு லிஸ்ட் கொடுத்தால அந்த லிஸ்ட் படிச்சிருந்தா தெரியும். takenன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம். நிறைய சொல்லலாம். taken, seen, gone, eaten, broken, bought, made, நிறைய சொல்லலாம். சோ கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரணும். இப்போ shall have க்கு முன்னாடி என்ன இருக்கு? ஐ இருக்கு. இங்க என்ன போட்டிருக்கேன்? ஐ வி போட்டிருக்கேன். ஐ ஆர் வி, அதாவது ஐயாவது போடலாம். shall have க்கு முன்னாடி ஐ போடலாம் அல்லது வி போடலாம். நான் ஐ போட்டிருக்கேன். இங்க will have இருக்கு இல்லையா? will have க்கு முன்னாடி சிங்குலரும் போடலாம், ப்ளூரலும் போடலாம். ஆனா ஐ வி தவிர எல்லாம் போடலாம். இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்? முரளி அப்படின்றது சிங்குலர், ஒரு ஆளுக்கு இருக்கிறது இப்ப நான் போட்டிருக்கேன். இப்போ I shall have taken அப்படின்னா I shall have taken நான் எடுத்திருப்பேன். என்னது? நான் எடுத்திருப்பேன். அடுத்தது பாத்தீங்கன்னா முரளி will have taken முரளி எடுத்திருப்பான். நான் எடுத்திருப்பேன், முரளி எடுத்திருப்பான். அதாவது இன்னும் எடுக்கல, எதிர்காலத்துல எடுக்க போறது. இப்போ உங்களுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம்ப்பா.
இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். நீங்க இப்ப இந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இங்கிலீஷ் நியூஸ் பாத்தீங்கன்னா 10 மணிக்கு ஒளிபரப்புறாங்க. அது 10 மணி நியூஸ் வச்சிருந்தாங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணிட்டாங்க, 8:30 ஒன்று போடுறோம் நினைக்கிறேன் இப்பதான். பட் முதல்ல இங்கிலீஷ் நியூஸ் எப்படின்னா 10 மணிக்கு வந்துட்டு இருந்தது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ்க்கு இடையில சில வேர்ட்ஸ் வரும். என்ன அந்த வேர்ட் என்ன சொல்லணும்னா, என்ன அங்க எழுதுக்கும்னா, all the natural resources will have இந்த will have என்ன, all the natural resources will have exhausted by the year 2000 அப்படின்னு போட்டிருக்கோம். இல்ல 2000 கிடையாது, எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 2030 என்ன போட்டிருக்கோம். அதுல all the natural resources will have exhausted by the year 2030 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ அதை பார்த்தீங்கன்னா will have யூஸ் பண்றான். அதாவது என்னன்னா, எதிர்காலத்துல இந்த டென்ஸை எப்ப யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். எப்படி இந்த டென்ஸை எப்ப யூஸ் பண்ணணும்னா, எதிர்காலத்துல முடிய போற ஒரு செயலை முன்கூட்டியே சொல்லும் பொழுது shall have யூஸ் பண்ணிக்கலாம், will have யூஸ் பண்ணிக்கலாம். எதிர்காலத்துல முடிய போற நிகழ்ச்சியை பற்றி சொல்லும் பொழுது அதை என்ன பண்ணலாம், shall have யூஸ் பண்ணி சொல்லலாம், அல்லது will have யூஸ் பண்ணி சொல்லலாம், இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் சொன்னதுக்கு என்ன மீனிங்னா, அதாவது all the natural சொன்ன தெரியுமா, will have exhausted அது என்னன்னா, அதாவது இப்போ இயற்கை வளங்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும். இயற்கை வளங்கள் என்னது, இப்போ நிலக்கரி, மின்சாரம், இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நிலக்கரி, அப்புறம் என்னது நீர், அந்த மாதிரி நிலத்தடி கிழங்குகள், நீர், இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குப்பா. நம்ம இயற்கை செல்வங்கள்னு சொல்ல தெரியுமா, இந்த எல்லா இயற்கை செல்வங்களும் பெட்ரோல் கிடைக்குது, பெட்ரோல் டீசல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இயற்கை வளங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எடுக்கடிக்க தான் வந்துட்டு இருக்கும். என்ன ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வராமல் போயிடும். அது எப்பன்னா 2030 வரைக்கும் தான். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு, எல்லாம் எடுக்கடிக்க அது வரைக்கும் தான் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் தயவு செஞ்சு சேவிங்க, இது சேவிங்க. அப்புறம் என்ன போடுவான், ப்ளீஸ் சேவ் தம் அப்படின்னு போடுவான். ரைட்டா, அதனால நம்ம எல்லாரும் சேர்ப்போம். ஓகே, கவனிங்க. அப்ப என்னன்னா, எதிர்காலத்தில் நடக்கப்படுற நிகழ்ச்சியை முன்கூட்டியே சொல்லும் பொழுது will have யூஸ் பண்றான். சரியா, I shall have taken, okay, முரளி will have it. நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி. இப்போ நான் இன்னும் 2 வருஷத்துல ஒரு கார் வாங்கிட்டு இருப்பேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் இன்னும் 2 வருஷத்துல ஒரு கார் வாங்கிட்டு இருப்பேன். அப்புறம் இன்னும் அடுத்த வருஷத்துல நான் கையில பட்டம் வாங்கிட்டு இருப்பேன், கார் வாங்கிட்டு இருப்பேன். என்ன, நீ இன்னும் 10 வருஷத்துல பணக்காரனா ஆயிட்டு இருப்ப. நீ நினைச்ச மாதிரி என்ன 1997க்குள்ள நீ டாக்டர் ஆயிட்டு இருப்ப. இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல முடிய போற நிகழ்ச்சி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஷெல்லா வில்லா யூஸ் பண்ணி சொல்லலாம்ப்பா. எதிர்காலத்துல முடிய போற நிகழ்ச்சி எல்லாமே ஷெல்லா வில்லா யூஸ் பண்ணி சொல்லலாம். இங்க பாருங்க, I shall have taken, நான் எடுத்திருப்பேன். முரளி will have taken, முரளி எடுத்திருப்பான். You will have taken, நீ எடுத்திருப்பான். இந்த மாதிரி என்ன சொல்லலாம். கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப சிம்பிள். வழக்கம் போல ஷேலை முன்னாடி கொண்டு வரணும். கவனமாருங்க, ஹேவ் அங்கேயே விட்டுணும். ஹேவை கொண்டு வரக்கூடாது. என்ன கொண்டு வரணும், ஷால் வில், இது 2 மட்டும் தான் முன்னாடி கொண்டு வரணும். கொண்டு வந்தா கொஸ்டின். ஷேலை முன்னாடி கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆயிடும், ஷால் ஐ ஹேவ் டேக்கன் அப்படின்னா நான் எடுத்திருப்பேனா. எப்படி வரும், ஷால் ஐ ஹேவ் டேக்கன் அப்படின்னா நான் எடுத்திருப்பேனா அப்படின்னு வரும். இதுக்கு பதில் எஸ், ஐ ஷால் ஹேவ் டேக்கன், ஆம் நான் எடுத்திருப்பேன். இல்லைன்னு சொல்லும்போது நோ, ஐ ஷால், இல்லைன்னு சொல்லும்போது நோ, ஐ ஷால் ஹேவ் டேக்கன். இல்லைன்னு சொல்லும்போது எப்படி வரும், நோ, ஐ ஷால் நாட் ஹேவ் டேக்கன் அப்படின்னு வரும். அப்ப என்ன அர்த்தம், இல்லை நான் எடுத்திருக்க, ஓகே நான் எடுத்திருக்க மாட்டேன். இதுல வரும்போது வில்ல முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா வில், முரளி ஹேவ் டேக்கன், முரளி எடுத்திருப்பானா. பதில்ல எஸ், முரளி வில் ஹேவ் டேக்கன், ஆம் முரளி எடுத்திருப்பான். இல்லை சொல்லும்பொழுது நோ, முரளி வில் நாட் ஹேவ் டேக்கன், இல்லை முரளி எடுத்திருக்க மாட்டான். இவ்வளவுதான் பாருங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு முதல்ல ஷெல்லாவுக்கு ஸ்ட்ரக்சர் எழுதி எஸ் நோ எப்படி பதில் இருந்தது பார்க்கலாம். ஓகே, ஓகே.
have. ஓகே, ஷெல்லர் பார்க்கலாம். இப்போ கவனிங்க, ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஷால் பிளஸ் ஐ ஆர் வி பிளஸ் ஹேவ் பிளஸ் verb. verb எந்த ஃபார்ம்ல இருக்கு? ஃபிஃப்த் ஃபார்ம்ல இருக்கு. அந்த